செங்கோட்டையனுக்கு கொடுத்த 2 அசைன்மெண்ட்ல 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னும் 1 50-50 இருக்கு. இப்படி பேசுறாங்க, இது உண்மையா? தாவேகா தனிச்சு விடப்பட்டுருச்சாங்கிற ஒரு கேள்வி எழுதுன. இந்த சிபிஐ விசாரணையில உண்மையிலே அவங்களுடைய டீல் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு? நாங்களும் 6 மாசமா தமிழிசைக்காக வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், இல்லைங்க கூட்டணிலாம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். தினமும் காலையில வந்தா விசிகா மீது இருந்த தாவேகாவினுடைய பார்வை காங்கிரஸ் பக்கம் தான் போச்சு. திமுக இருந்து கூப்பிட்டு மிரட்டோன்னு அறிவாலயத்துல போய் பார்த்துட்டு டக்குன்னு பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் அந்த ஊரே விஜய்க்கு ஆதரவா பேசினாங்க, ஆனா விஜய் ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. விஜயனுடைய இந்த அமைதிக்கு காரணம் இது ஒரு சைலண்ட் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாமா? அப்பப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் மீட் பண்ணிட்டு போறாரு. காங்கிரஸ் தாவேகா என்னதான் நடக்குது? தமிழிசை சொல்றாங்க, நானும் தெரிய உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரு மருத்துவரா. ஏன்னா சிரிக்கிறீங்க? நயன்தாராக்கும் இந்த கூட்டம் வரும், வடிவேலுக்கும் இந்த கூட்டம் வரும், பட் இதெல்லாம் வாக்கா மாறாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் திரு CTR நிர்மல்குமார் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அவரிடம் பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். ஏன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாள் பார்க்கும்போது இப்போ ஒரு பியூர் பொலிட்டிஷியனா, ஏன்னா தாவேகானாலே ரொம்ப யங்ஸ்டரா இருக்காங்க. காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது கலராக இருக்கும். உங்களை பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு பொலிட்டிஷியனா பயங்கரமா இருக்கீங்களா? ட்ராவல் பண்ணிட்டு பேசலாம் பண்ணலாம். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் மீட் பண்ணுறோம்னா, இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப ட்ராவலே சுற்றிட்டு இருப்பீங்க. சரி, அதான் டைம் இல்லாதனால கார்லேயே போகும்போது பேசணும்னு நினச்சேன். இந்த 18 வருஷத்துல நீங்க ஒரு 2 பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அங்க இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்கு. நான் தாவேகாக்கு வர்றதுக்கான ஒரு ஸ்பார்க் இதுதான் அப்படின்னா என்ன இருக்கு? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறோம்? நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும், பொதுமக்கள்ல நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஓங்கி குரல் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம எந்த இடத்துலையும் விருப்பு வெறுப்புகளை நம்ம சுமக்கக்கூடாது, விருப்பு வெறுப்புகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கப்ப நான் வந்து என்னைக்கும் மதம் சார்ந்த விஷயங்களும் நான் ரொம்ப பெருசாவே நான் பண்ணல. 2009 காலகட்டங்கள்ல எதுக்காக பிஜேபியில போனோம்னா, அப்போ வந்து அதிமுகல இருந்த ஒரு இந்த பெரிய குடும்பங்கள் அங்க நாங்க போக முடியாத சூழ்நிலை. என்னைக்கு திமுகவுக்கு எதிராகவே அரசியல் பண்ண பர்சன் நான். ஸோ அதனால வேற வழி இல்லாமல் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில போனோம். பட் அங்கே இருந்தப்ப நான் இந்த விருப்பு வெறுப்புகளையும் வெறுப்பு அரசியலையும் நான் பண்ணதில்லை. மதம் சார்ந்த விஷயங்கள் நான் என்னைக்கும் என்டர்டெயின் பண்ணதில்லை, எல்லாரையும் போட்டேன். அதே அதிமுகல என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமை அவங்களை காப்பாத்திக்கிறவே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு எப்படி நம்ம செய்ய முடியும்? நேற்று பேசுனது இன்னைக்கு மாத்தி பேசுற அளவுக்கு இருக்குன்னா, நம்ம என்ன நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோமோ அந்த வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. ஒரே விஷயம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு தனி மனிதர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தனி மனிதர் தான். அவருடைய லைஃப்ல ஒவ்வொரு செங்கலையும் அவரே தான் கட்டமைச்சிருக்காரு. ஒவ்வொரு நொடியும் அவர் கட்டமைச்ச ஒரு எம்பையர், அவர் கட்டமைச்ச ஒரு இமேஜ், அவருடைய உழைப்புல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எந்த இடத்துலயும் அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் இதை பரந்தூரை தான் நான் வந்து எனக்கு அவர்கிட்ட பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் வந்து பரந்தூர்ல அவர் நின்ன அந்த கிரிப் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு நிப்பேன்னு சொன்னார். அங்க நின்று போராட்டத்தை ஆரம்பிச்சார். அவர் நினைச்சிருந்தா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த பரந்தூர் இது வரைக்கும் யார் எந்த அரசியலாக தொட்டிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்பிடென்ட், கண்டிப்பா இவர் நிப்பாரு மக்களுக்காக. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, எதை நோக்கி போறோன்னு இருக்கு. இதை நீங்க இப்பவே நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்க, இந்த 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 ஸ்டேட் வந்து இன்னொரு 5 வருஷத்துல இங்க இருக்கிற எல்லாருமே வேலை இல்லாமல் வேற மாநிலங்களுக்கு, இன்னைக்கு எப்படி பீகார்ல இருந்து இங்க வராங்களோ அது மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வெளியில் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வெகு விரைவில் ஏற்படும். அதற்கு ஒரே தீர்வு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர். உங்களுடைய ஆசைப்படி ஒரு வழியா ஆட்சியை அமர்த்தியாச்சு, முதல்வர் விஜயா வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 100 days இருக்கும்ல, அந்த 100 நாள்ல இதெல்லாம் நாங்க கொண்டு வரோம்னு ஒரு 10 விஷயத்த வரிசையா சொல்ல முடியுமா? இல்ல, என்னன்னா எங்களோட தலைவர் ஒரு விஷயம் கிளியரா இருக்கிறார், நம்ம என்ன செய்ய போறோமோ அதை சொல்லணும்.
நம்ம செய்ய முடியாத விஷயங்களை பொய்யாகன வாக்குறுதிகள் எப்பயும் கொடுக்காது. ஆமா, ஏன்னா அன்னைக்கு சொன்னார் இதுல முதல்வன் படமா. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் லைன். இப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றோம், கண்டிப்பா அதுக்கான டைம் லைனை நம்ம கொடுக்கணும். இல்ல நான் இப்ப இந்த டாஸ்மார்க் வச்சு, ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறனால ஒரு சின்ன விஷயம் எதை நாங்கள் வந்தால் உடனே செய்ய முடியும். ஒண்ணும் இல்ல, நீங்க டாஸ்மார்க்ல 55,000 கோடி சேல்ஸ் ஆகுது. இல்லீகல் சேல்ஸ் வந்து நான் சொல்றேன் வந்து, நீங்க 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய கடை 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிடணும். 9 மணிக்கு அப்புறம் இந்த 5000 ஒயின் ஷாப்புக்கும் 5000 பாரும் திறந்துருக்கு. 5000 பார்லயும் இதே மாதிரி இல்லீகல், அதே லிக்கர் வந்து இல்லீகலா விற்கப்படுது. இப்ப 100 ரூபாய்னா கடையில இது 150 ரூபாய் நைட் சேல்ஸ்ல, பகல் சேல்ஸ்ல இல்லீகலா விற்கப்படுது. ஸோ 55,000 கோடி சேல்ஸ் போக இதே அளவு பேரலா, இது அளவுக்கா இல்லை இதை விட அதிகமானு தெரியல, இன்னொரு சேல்ஸ் 50,000 கோடி இல்லீகலா நடக்குது. இப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? நார்மல் அரசாங்கம், நார்மல் ஃபங்க்ஷனிங்க, இதே இடத்துல நம்ம போறப்ப நம்ம எல்லாம் டெய்லி பார்த்துட்டே போறீங்க, நீங்க போறீங்க, பொதுமக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து என்ன பண்ணிருக்கணும்? இல்லீகல் சேல்ஸ் தடுத்துருக்கணுமா? முதல்ல ஒவ்வொரு அலுவலகமும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் அவங்க செய்ய வேண்டிய பணியை கண்டிப்பா செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு வரணும். ஏன்னா நீங்க அதை தடுத்திருந்தாலே எவ்வளவு தடுக்க முடியும்? நார்மலா 55,000 கோடி பேரலா விக்குதுன்னா 55,000 கோடி கவர்மெண்ட் கிளாஸ் இல்லையா? 55,000 கோடி நீங்க இல்லீகலா செய்யணுமா இல்லையா? இருக்கிற சிஸ்டமை நம்ம சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதான் போன தடவை எங்க தலைவர் சொல்றப்ப டைம் எடுக்கும், பட் அதுக்கான இனிஷியேஷன் கண்டிப்பா இருக்கும். எந்த காரணத்திலும் எங்களுடைய தலைவர் வந்து உடனடியாக நாங்க வந்தா எந்த இடத்துல ஊழலை அனுமதிக்க மாட்டாங்க. இன்னொன்னு யாரு தவறான செயல்கள் செய்யறதாலும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சாலே மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா உடனே அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் செய்வோம். திட்டங்கள் வந்து கண்டிப்பா எங்களுடைய மேனிஃபெஸ்டோ குழு ரொம்ப தெளிவா தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பொய்யான வாக்குறுதிகள் எதுவும் இருக்காது. வித் டைம் லைன், இவ்வளவு நாட்களுக்குள்ள முடிக்கணும், இவ்வளவு வருஷங்களுக்குள்ள முடிக்கணும், இத்தனை வருஷம் ஆகும், இவ்வளவு மாதங்கள் ஆகும் டைம் லைனோட சும்மா சொல்லிட்டு 4.5 வருஷம் கழிச்சு சும்மா ஒரு பொய்யான ஒரு டைம் லைன்லாம் கொடுத்து பண்றதுக்கு எங்க தலைவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அவர்கிட்ட நாங்க பழகின வரைக்கும் என்ன முடியும் என்ன முடியாது அதை வந்து ரொம்ப தெளிவா இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வந்த பிறகு இப்படிலாம் இருப்பாங்களா, ஒரு எம்எல்ஏ எல்லாம் இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா அந்த பையன் எம்எல்ஏ வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கான், இந்த பையன் தான் எம்எல்ஏவா, இந்த மாதிரியான புது சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகும். இந்த சோ கால்டு பொலிட்டீஷியன்ஸ் போனா ஒரு 50 வண்டி 100 வண்டி இறங்கினா இது கிட்ட போய் பொதுமக்கள் சாதாரணவங்க பேசவே முடியாது. அந்த சூழ்நிலை மாறி கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு புது மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை கண்டிப்பா. பொதுவா ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே தனிச்சு தான் போட்டிடுவாரு. என்னுடைய ஸ்டெஃப், என்னுடைய பலம் என்றதை அங்கதான் ப்ரூவ் பண்ணுவாரு. விஜயகாந்த் அப்படிதான் பண்ணாரு. ஆனா இங்க தாவேகாவுடைய தலைவர் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி ஆட்சி அமைப்போம். அவர் சொல்லி இவ்வளவு வருடங்கள் ஆன பின்பும் இன்னும் கூட்டணிக்கு இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் யாரு கூட கூட்டணி போவீங்க, யாரு கூட்டணிக்கு வருவாங்கிற கேள்விதான் எல்லாரும் முன் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மோஸ்ட்லி பல பேர் அந்தந்த கூட்டணியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. தாவேகா தனிச்சு விடப்பட்டுருச்சாங்கிற ஒரு கேள்வி எழுதுல என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்க? ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவர்கள் அவங்க தனியா நின்று அவங்களுடைய இப்போ பாமகலாம் நின்று இப்போ தனியா நின்று எங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், அதை வைத்து அவங்க வந்து மற்றவங்களோட கூட்டணி போக முயற்சித்தாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ 2%, 5%, 8% இருக்கு, இதை வச்சு நீங்கள் வந்து எங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி இருக்கணும், அவங்க மற்றவங்களோட கூட்டணி போக முயற்சித்தாங்க. எங்களுடைய தலைவர் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே எங்களோட கூட்டணி எங்கள் தலைவர் தலைமையில தான் ஆட்சி அமைக்கும், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஆரம்பித்த கட்சி எதுவுமே கிடையாது. இதான் நீங்க பாக்குற டிஃபரன்ஸ். மற்றவங்களும் அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வேற யாரு கூட கூட்டணி போகணும்னு விருப்பத்தில் அவங்க பயணிச்சாங்க. அப்ப அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய சுத்து எங்களுக்கு அதுதான அவசியம் கிடையாது. ஒரு 50 வயசுல இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல பீக்ல இருக்கீங்க, இப்ப நீங்க உங்களுடைய துறையில பீக்ல இருக்கீங்க, விட்டுட்டு வர மனசு இருக்குமா? விட்டுட்டு வந்துட்டு ஒரு புது இடத்துல பயங்கர சேலஞ்சஸ், ஒண்ணு அவருக்கு இந்த கேஸ் சிபிஐ அலைச்சல் இதெல்லாம் தேவையா? அவர் ஏற்கனவே ராஜா மாதிரி தான் இருக்காரு, அவர் ஏற்கனவே முதலமைச்சர் மாதிரி தான் இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்ச்சிகள் இது எல்லாத்துக்குள்ள வந்து அவர் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அப்ப அவர் வந்து எதுக்காக போய் அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணி இன்னொருத்தட்டு கூட்டணி போறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இத்தனை வருடம் நான் பயணித்த என்னுடைய ரசிகர்கள், இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா இந்த இடத்துல இருந்தா தான் செய்ய முடியும். அதுல அவர் கிளியரா இருக்கு.
இந்த இடத்துல இருந்த இந்த கெப்பாசிட்டியோட இருந்தா தான் செய்ய முடியும். இதை செஞ்சாதான் இந்த மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு நன்றி கடன், நான் சும்மா நன்றி கடன் வார்த்தையெல்லாம் சொல்லி பாட்டேன், செஞ்சு காட்டுவேன்னு சொன்னார். அவர் அது சும்மா வார்த்தையெல்லாம் சொல்ல, மனசார சொன்னார். அதான் அவர் கான்பிடென்டா இருக்கார். அன்னைக்கு மலேசியாலே வந்து எல்லாரும் நினைச்சாங்க அவர் அழுதுருவாருன்னு. இல்ல, அவரோட எடுத்து வச்ச ஸ்டெப்ல கான்பிடென்டா இருக்கு. அவருடைய கான்பிடன்ஸை கூட பழகணும் தெரியும். வெரி கான்பிடென்டா இருக்காரு. என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம் 100% கான்பிடென்ட் இருக்காரு. அதனாலதான் நீங்க மத்தவங்களுக்கு கம்பேர் பண்றப்பையும் எங்களுடைய தலைவருக்குமான வித்தியாசம் இது ஒண்ணுதான் நான் சொல்றேன். இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இவர் சொல்றாரு, அழுத்தமா எனக்கா, நம்மளாம் ப்ரெஷர் பண்ணி பார்க்க முடியுமா, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நம்ம அப்படின்னு ஒரு விதத்துக்கு இவங்க சொல்றாரு. ஹச் ராஜா சொல்றாரு, விஜயை நாங்க ப்ரெஷர் பண்ணணும் அப்படின் தான் கரூர் துயரம் அப்பவே நாங்க அவரை ப்ரெஷர் பண்ணியிருப்போம், நாங்க அப்பவே அவர் என்னன்னாலும் பண்ணியிருப்போம், எங்களுக்கு வந்து பலவீனமான ஒருத்தவரை ப்ரெஷர் பண்ணி பார்க்கறதுக்கான வேலை எங்களுக்கு கிடையாது, அது எங்களுடைய அளவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த சிபிஐ விசாரணையில உண்மையிலே அவங்களுடைய டீல் பண்ண விதம், அவங்க ஹேண்டில் பண்ணது எப்படி இருந்துச்சு? இந்தியாவில் பல தலைவர்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. சிபிஐ, இடி எல்லாருக்கும் வந்திருக்கு. எல்லாரும் எத்தனை பேர் பார்த்துக்கோங்க, வந்த சம்மனுக்கு வந்த நோட்டீஸ்க்கு உடனே அப்பியர் ஆன ஒருத்தரை சொல்லுங்க. எந்த இடத்துலையும் மனசுல ஒரு சின்ன பயமோ ஒரு தயக்கமோ எங்க தலைவருக்கு கிடையாது. இன்னொன்று என்னன்னா, நம்ம எந்த தப்பும் செய்யலை. நம்ம இந்த இடத்துல யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதற்காக அந்த ஏஜென்சிக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2வது தடவை சம்மன் வந்தப்போ கூட நான் வந்து அது முன்னாடியே எங்களுடைய டேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. நீங்கள் எப்போ விருப்பப்பட்ட டேட்டோ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டில் நான் சொன்னேன், போகணுமானே நம்ம வந்து இது பண்ணிக்கலாமா, நான் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அவர் எந்த இடத்துலையும் ஒரு செகண்ட் கூட தயக்கப்படல. இன்னொன்று, அவரை யாரும், நீங்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை 3 வருஷமா அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டியும் சரி, அவரையும் சரி, மற்ற எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு வருஷம் முன்னாடி பேசுறப்ப என்கிட்ட சொன்னாங்க, இன்னொரு 5 to 7% இருக்குமா அப்படின்னாங்க. அதே பர்சன்ட் இன்னைக்கு 27% இருக்காங்க. ஸோ எல்லாரும் 27 34 ஏன்னா நம்ம செங்கோட்டையன் இன்டர்வியூ பண்ணும்போது சொல்றது என்கிட்ட சொன்னேன், 5% to 5 to 7% இருக்குமான்னு சொன்னவர் ஒரு வருஷம் முன்னாடி. இன்னைக்கு என்கிட்ட 27%ங்கிறாரு என்கிட்ட சொன்னவர். நான் அன்னைக்கே அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க 30% மேலே போகும், நீங்கள் இன்னும் சரியா போய் ரீச் பண்ணல, 30% மேலே இருக்கும் நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு எங்களுடைய நிலைமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்களுடைய தலைவரை ஒரு அவர் சைடு வந்து யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலை. அவருக்கு வந்ததே மக்களுக்காக மட்டும்தான். அவர் அன்னைக்கு எங்களுடைய மீட்டிங்ல சொன்னாரு, 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்க மாட்டேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ற தைரியம் இந்தியாவில் ஒரு பொலிட்டிஷியனுக்கு இருக்கான்னு சொல்ல, ஒரு தலைவருக்கு இருக்கான்னு சொல்லுங்க. அதை அனௌன்ஸ் பண்ற தைரியம் இருக்கான்னு சொல்லுங்க. அதை அனௌன்ஸ் பண்றாருன்னா ஒரு செகண்டா தயக்கமா இருக்கும்ல, இப்ப நான் தப்பே பண்ண மாட்டேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன், தப்பு பண்ற யாரையும் கூட வச்சுக்க மாட்டேன், நீங்க பயணிக்கிற எல்லாரும் என் கூட இப்படிதான் பயணிக்கணும்னு சொல்ற தைரியம் இந்தியாவில் ஒரு இதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம். ஆனா பொதுவா ஒவ்வொரு தலைவர்களும் செயலாளர்களும் பொருளாளர்களும் கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் கேம்பெயின் போனாலே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை அதுதானே, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்வோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தானே இவரு பேசுறதா நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கான உத்தரவாதம் நாளே எந்தாவது ஒரு தலைவர், இன்னைக்கு இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க வந்து நாங்கள் இப்ப இன்னைக்கு இருக்கிற திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, மற்ற கட்சியிலும் சரி, நாங்கள் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன ஊழல் செஞ்சாங்கன்னு எங்களால ப்ரூவ் பண்ணணும். மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஏன் டிஃப்ரெண்டா வந்து மக்கள் எங்களை வந்து எங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த 2 பேரையும் பார்த்து சலிச்சுட்டு இவங்க என்ன செய்வாங்க, என்ன ஏமாத்துவாங்கன்னு 2 பேருக்குமே தெரியும். ஸோ அந்த சேஞ்சா தான் எங்க மக்கள் பாக்குறாங்க. அதுக்கான உறுதியை கொடுக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும் தான். இந்த கரூர் விவகாரத்தை பத்தி பேசும்போது தாவைக்கல்ல இருந்து ஒரு 2 பேர் தான் முன்னாடி வந்து பேரை அழுத்தமா குறிப்பிட்டு போவாங்க. ஒன்னு ஆதவ அர்ஜுன், இன்னொன்னு நிர்மல்குமார். நீங்க 2 பேரும் சொல்ற ஒரு வார்த்தை செந்தில் பாலாஜி, இவர் தான் பிளான், இதுதான் திட்டம், இப்படிலாம் சொல்றீங்க. இந்த விசாரணையின் போது எதுவும் ஆதாரங்கள்லாம் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லை, எங்ககிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ, என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கோ, ஏன்னா அது கோர்ட் விசாரணையில் இருக்கப்ப நம்ம அதை டீட்டெயிலாக பேசலாம். பட் கண்டிப்பாக 100% எங்கிட்ட என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கோ நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டியும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க சார்பாக எங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மக்களையும் இடையில இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு விக்டிம், அதாவது இறந்தவர்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு மிரட்டி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை உடனே சிபிஐ அதிகாரிகிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னோம். அவங்களும் கூப்பிட்டு அதை விசாரித்து யார் மிரட்டினாலும், அந்த காவல்துறை யார் மிரட்டினாலும் அவர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்க வந்து 2 பேரையும்
வச்சே ஸ்டேட்மெண்ட் வாங்கி அமைச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தவறுகள், எங்கெங்கெல்லாம் அரசு சார்பாக, காவல்துறை சார்பாக இதை வந்து மூடி மறைக்கணும்னோ இல்லை இந்த சாட்சியை அழிக்கணும்னு முயற்சி செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போய் அந்தந்த டைமில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து அவங்களும் உடனே எடுத்து செஞ்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிந்த அளவு என்னென்ன இருந்துச்சோ, பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க, எங்கள் தலைவர்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேண்ணா. தாவேகா தலைவர் விஜய்னு சொல்லும் பொழுதும் கட்சி பேரை சொல்லும் பொழுதும் வட்டம், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் பெருசா யாருமே கிடையாது. இவர் மற்ற பாலிடிக்ஸ் மாதிரியே பண்ணவே கிடையாது. சூப்பர், கெத்து, மாஸ், பிளாஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு தான் அவர் பாலிடிக்ஸ் பண்றதா சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் பார்ட்டி சொன்னதுக்கு பல கேள்விகளுக்கு நீங்க பதிலடிச்சு முடிச்சிட்டீங்க. நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, திமுக, அதிமுக இதை தாண்டி பாஜக, காங்கிரஸ் ஒரு விதத்துல ஒரு கூட்டணியா வச்சுட்டா ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணா அங்க உள்ள மக்களுக்கு ஒரு பரிச்சயமா இருக்கும். பிகாஸ் அவர் மாவட்ட செயலாளராக இருப்பாரு, ஒன்றிய செயலாளராக இருப்பாரு, அந்த மக்கள் கூட டிராவல் பண்ணுவாரு, ஏதோ சின்ன ப்ரொட்டஸ்டோ ஏதோ பண்ணியிருப்பாரு. உங்களுடைய முதல் தேர்தலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராமநாதபுரம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வேட்பாளர் மக்களுக்கு பரிச்சயமா இருப்பாரா? மற்ற பார்ட்டி வேட்பாளரை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் எந்த விதத்துல ஒரு ஒரு ஷஃபா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சியில நீங்க பார்த்தோன்னே தெரியுதுன்னா அவங்க 2-3 தேர்தல் நின்றுப்பாங்க. இப்போ நீங்க எந்தாவது ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக இருக்கிற அந்த இருக்கிற மாவட்ட செயலாளரோ இல்லை அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ 3 தடவை 2 தடவை அங்கே நின்றுப்பாங்க, ஒரு தடவை தோத்துருப்பாங்க. இது இருக்கும். ஸோ பரிச்சயம் இருக்கும். எப்பயுமே ஒரு புது கட்சி ஒரு தேர்தலை முடிச்சாதான் பரிச்சயம் ஆகும். இப்போ வந்து நிறைய இடத்துல எங்களுடைய மாவட்ட செயலாளர் நல்லா பரிச்சயம் ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றியம், நகரம், பகுதி, கிளை 24,000 கிளையும் ப்ராப்பரா போட்டு முடிச்சாச்சு. ஸோ தேர்தல் பணியின் போதுதான் இப்போ தேர்தல் வந்தப்பதான் ஒரு வேட்பாளருடைய போட்டோவை போட்டு நீங்க எல்லா இடத்துலயும் போஸ்டர் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் வீட்டில் போய் டோர் கேன்வாஸ் பண்ணி ப்ரமோஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து அந்த தனிப்பட்ட ஒரு நபர் இப்போ அந்த தொகுதியில ஒரு கேண்டிடேட் ஆன பிறகுதான் அவருக்கான பிரபலியம் அந்த மக்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ அதனால நீங்க அதை வந்து இது ஒரு 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 பெர்செப்ஷனா இருக்கு. ஐயோ இங்க யாருமே தெரியலன்னு தெரியாது. ஏன்னா இப்பதான் புது கட்சி. சின்ன காஃபி சாப்பிட்டு பேசலாமா? முதல் தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடலாமா? நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல என்ன சூழ்நிலை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்காக நாங்க திரும்ப திரும்ப இது கட்டாயம், எங்க தலைவர் அண்ணா விஜயகுமார் அவர்கள் மாதிரி ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயம் என்னன்னா, ஒண்ணு இல்லை, இந்த டீ கடையில் இருக்கோம், இங்க நீங்க பசங்க இவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விக்கி எல்லாம் பசங்க எடுத்துட்டு போறாங்க. என்ன மாதிரியான நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும்ல. தமிழ்நாடு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம அதில் தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. 50 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டே வராங்க. தமிழ்நாடு வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைன் ஸ்டேட். இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பேர் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, இல்ல இத்தனை வருஷமா இருந்தாங்களும் சரி, அவங்களுக்கு தமிழ்நாடுடைய நிலைமை வந்து எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து தெரியல. ஏன்னா இது ஒரு செல்ஃப் சஸ்டைன் ஸ்டேட். செல்ஃப் சஸ்டைன் என்னன்னா எல்லாமே வந்து நமக்கு வெளியில இருந்து எதுவும் பெருசா இப்போ ஒண்ணு பெட்ரோல் டீசல் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும். அதாவது உணவுப் பொருட்கள், இங்க வாழக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நமக்கு இங்கேயே கிடைக்கும். இங்க எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாமே நம்ம சோலார் எல்லாமே இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 18,000 மெகாவாட்ஸ் தான். சோலாரே வந்து 7,000 மெகாவாட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி சிறு குறு தொழில்கள், இங்க தேவையான கார் மேனுஃபேக்சரிங்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து முதல்ல அத்தியாவசிய தேவைகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து உணவு உற்பத்தி இருக்குல்ல, ரெண்டுமே வந்து செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கார்மெண்ட்ஸா இருக்கு, எல்லாமே செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட் எல்லாமே இருக்கு தமிழ்நாடு. இப்ப கேரளா எடுத்தீங்கன்னா காய்கறி இருக்கு, பால் உற்பத்தி இருக்காது. இங்க இப்ப எங்க ஊர்ல சைட்ல இருந்தா இப்ப தயிரே புளிக்க வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களோட டிபெண்டன்சிஸ் நிறைய இருக்கும். பட் தமிழ்நாடு ஆல்ரெடி செல்ஃப் சஸ்டைன்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவைன்னு இருக்குல்ல, அது வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், முன்னாடி இருந்தவங்க யாருக்குமே என்ன வந்து புரியுறது இல்லை. ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கெப்பாசிட்டியில வர்றாங்க. இன்னைக்கு இருக்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 70,000 80,000 பேர். இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டு இருந்தது, ஒரு 80,000 பேருக்கு மாறிடுச்சு. நம்மளுடைய மொத்த ஜிடிபி, தமிழ்நாடுடைய ஜிடிபியில 80% சிறு குறு தொழில் தான் இங்க வந்து அதிகமா. சிறு குறு தொழில்கள், சிறு குறு வணிகங்கள். ஏன்னா நம்மளுடைய எக்கானமி, நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், எனி ரிலீஜியஸ், நீங்க கிறிஸ்துவரோ முஸ்லீமோ இல்ல இந்துவோ எந்த ரிலீஜனாலும் நம்ம கலாச்சாரமே அப்படி. இப்போ உங்க வீட்டுல ஒரு கல்யாணம், எந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து போவாங்க,
அப்புறம் அந்த கல்யாண ப்ரொசீஜர் நம்ம பொண்ணு பார்க்க போவாங்க வருவாங்க இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய கலாச்சாரமே தமிழ்நாடுடைய கலாச்சாரம். இப்போ பொங்கல் வந்துச்சு, கொண்டாடாத மக்கள் தமிழ்நாடு மக்கள்ல யாருமே இல்லை பொங்கல்னு. ஜல்லிக்கட்டு இருக்கு, எல்லா ஊர்லயும் போய் கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் எப்படின்னா சிறு குறு மைக்ரோ எக்கானமி. மைக்ரோ எக்கானமி, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வணிகம் செய்யும். அந்த வணிகம் மூலியமாக இந்த தெருவோர கடைகள் அது நிறைய இருக்கும். ஸோ இதுல சிறு குறு தொழில்கள், தெருவோர கடைகள்லாம் நம்மளுடைய பெரிய ஸ்ட்ரென்த். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சின்ன ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர் இப்ப அந்த கடையை மூடிட்டு பக்கத்துல இருக்க பெரிய மளிகை கடை வேலைக்கு போயிட்டார். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? நமக்கான எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், சிறு குறு தொழில்கள் தான் நம்மளுடைய ஜிடிபி, தமிழ்நாடு குரோத்தோடைய ஜிடிபியில 80% அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிளஸ் சிறு குறு வியாபாரிகள் இல்லை, அவங்களும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்ல, ஒரு வருஷத்துக்கு நீங்க புதுசா வேலை வாய்ப்பு நீங்க உருவாக்குறேன்னு சொல்றீங்க, எந்த வேலை வாய்ப்பும் உருவாக்கல. இந்த விவசாயியாவது போங்க, ஒரு நல்ல கார் வாங்கி ஒரு நல்ல வீடு கட்டி லாபத்தில் இருக்கேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கட்ட ஒரு விவசாயம் சொல்லி, இன்கம் டேக்ஸ்ல வந்து இந்த வருஷம் இவ்வளவு வந்து நான் வருமானம் இருக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு மேல நான் வருமானம் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல், அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸாவது ஃபைல் பண்ண ஒரு விவசாயி நான் வந்து இந்த வருஷம் 10 லட்ச ரூபாய் எழுதுறேன். விவசாயத்துக்கு நீங்க ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தாவேகா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறுமா? கண்டிப்பாக மக்களை மனசுல வச்சு நீங்க என்னென்ன செஞ்சாலும் நல்ல விஷயம் தானே. நீங்க இப்ப நான் டாஸ்மார்க்ல இருந்து ஆரம்பிச்சேன், இப்ப இருக்கிற ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இந்த ஷெட்டு போறது எவ்வளவு நேரம்? நீங்க வந்து ஒரு திரும்ப ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு நிதி அமைச்சர் வந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கிறாங்க. அந்த 30,000 கோடி போதுங்க இன்னைக்கு தமிழ்நாடே சுபிச்சமாக்கி. அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க இந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாது, நயன்தாராக்கும் இந்த கூட்டம் வரும், வடிவேலுக்கும் இந்த கூட்டம் வரும், திண்டுக்கல் லியோனிக்கு கூட இந்த கிரௌட் வரும், அப்படி இதெல்லாம் வாக்கா மாறாது. இதெல்லாம் வாக்கா மாறி இருந்தாலே பலரும் பல வருஷமா நேரம் முதல்வராக இருக்கலாம்ல, அதே மாதிரிதான் இதுவும் சொல்றாங்க. உண்மையா? எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க தட்டி கழிச்சிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு சூழ்நிலை இருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோம்னா அம்மாவும் கலைஞரும் ஒரு மிகப்பெரிய பிம்பங்களா. ஸோ அன்னைக்கு அவர்னால என்ன பண்ண முடியுமா மேக்சிமம் பண்ணாரு. அன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய சூழ்நிலை கூட மோசமா இல்லை. ஏன்னா அப்பதான் வந்து அது மாற ஆரம்பிச்சது. 2001 கொஞ்சம் மாறுச்சு, 2006 ரொம்பவே மாறுச்சு, 2006க்கு அப்புறம் தான் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த சிஸ்டம் கொள்ள முடியாது. மின்சார வாரியம் கெட்டு போச்சு, கனிம வளங்கள் அப்பதான் பெரிய லெவலில் கொள்ளையடிக்கும், மணல் எல்லாம் அப்பதான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிஸ்டம் அப்பதான் வந்து டாஸ்மார்க் 2003 தான் டாஸ்மார்க் மோனோபோலி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் எதை நோக்கி போறோம்னு தெரியாம ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகுங்க. யாராவது ஒருத்தர் மக்களுக்கு எனக்கு பொதுவா இருக்கிற எண்ணம் என்னன்னா, நீங்க அவரை வந்து ஒரு நடிகராலாம் நான் பாக்குற மாதிரி தெரியல, அவர் வந்து அவருடைய அண்ணனை பாக்குறாங்க. ஒரு அம்மாலாம் வந்து சொன்னாங்கன்னா, ஒரு போற வழியில மதுரைக்கு போற வழியில டீ சாப்பிடணும், அந்த அம்மா வந்தாங்க, வந்து பக்கத்துல வந்து அழுதுட்டாங்க. என்னங்கம்மா, எனக்கு ஒரு பதட்டம் மாதிரி, என்னம்மான்னு கேட்டேன். இல்ல அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னா. எங்களுக்கு என்னன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நமக்காக வந்திருக்கிறார், நமக்காக ஏதோ செஞ்சு வந்திருக்காரு. இங்க இருக்கிற இவர்கள், இந்த இருக்கிற அரசியல்வாதிகளால அவருக்கு கடுமையான நெருக்கடி இருக்கும், அவருக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்குறாங்க. அவரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வு. அன்னைக்கு அந்த அம்மா பார்த்துன்னு எனக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன அழுதுட்டே வராங்களே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இதே மாதிரியான சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு 7-8 பேராவது போன்ல பேசுறோம். எனக்கு திடீர்னு யாராவது ரேண்டமா கால் வரும். அன்னைக்கு ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் பேச்சு, அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்திகளை சாதாரணமா இல்லை, இன்னைக்கு திமுகனா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட எம்பையர். அவங்களுக்கு வந்து ஒரு 3-4 ஜெனரேஷன் கூடிய ஒரு பவரும் ஒரு மணி பவரும் மசில் பவரும் இருக்கு. சும்மா 30,000 கோடினா அவங்களுக்கு எல்லா நெட்வொர்க் இருக்கு. இதெல்லாம் எதிர்த்து வந்து நிக்கிறாருன்னா சும்மா அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கா, தனிப்பட்ட ஆசைகளுக்காக நமக்காக நிக்கிறான்றத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நீங்க இதுல வேற யாரு கூடயும் கம்பேர் பண்றது, அவங்க வேற வழி இல்லாம கம்பேர் பண்றாங்க. அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜனநாயகன் படம் விவகாரத்துல ஊரே விஜய்க்கு ஆதரவா பேசினாங்க. ஆனா விஜய் தவிர பலரும் பேசும் பொழுது விஜய் ரொம்ப சைலண்டாவே இருக்காரு. விஜயனுடைய இந்த அமைதிக்கு காரணம் பாதுகாப்பா, இது ஒரு சைலண்ட் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாமா? இல்ல, ஒரு விஷயம், எல்லாரும் தலைவரை பத்தி நினைக்கிறதும் வேற, அவருடைய ஒரிஜினாலிட்டியும் வேற. அவர் என்னன்னா எதுலையுமே அவர் வந்து செல்ஃபா யோசிக்கிற பர்சன் இல்லை. அவர் வந்து படம் வந்து அவருடைய
அவருடைய கெரியர்ல கடைசி படம், அவருக்கான ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து நல்லபடியா ரிலீஸ் ஆகணுன்றது அவருடைய ஆசை. ஸோ அதை பொலிட்டிசைஸ் பண்ண வேணான்றது அவருடைய எண்ணம். இதுல அழுத்தங்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். பட் என்னன்னா பொலிட்டிசைஸ் பண்ண ஓகே, வேண்டாம். நான் என்ன சொன்னேன், நீங்க அரசியலை ஏன் பார்க்கணும்? அரசியல் இல்லாமையே நாங்க ஆணையத்துக்கு போனோம், கொடுத்தோம், அவங்க சொன்ன டேட்ல தான் நாங்க கொடுத்தோம், எல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல ஏன் லேட் பண்ணீங்க? திரும்ப எதுக்கு நீங்க திரும்பவும் எங்களை செக் பண்ண சொல்றீங்க? என்னன்னா அழுத்தங்கள் கண்டிப்பா, அதாவது பொலிட்டிக்கலுக்கு நம்ம வந்த பிறகு நம்மனால ஒரு பெரிய லெவல்ல ஓட்டுகள் பிரியுதுன்னு நீங்க நினைக்கிறப்போ, இப்போ நம்ம பேசின இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்த பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் இவங்க எல்லார்ட்டையும் வந்து அழுத்தங்கள் எல்லா லெவலையும் வரதான் செய்யும். ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய மனதைரியம், அது எப்படி எதிர்கொள்ளணுன்றது எங்கள் தலைவர் அதெல்லாம் கிளியராக இருக்காங்க. ஸோ எதை நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணணும், எதை நம்ம பண்ணக்கூடாதுன்றதில் அவர் அதில் கிளீனாக இருக்கிறார். ஸோ அந்த ப்ரொடியூசருடைய, ஏன்னா இது இது ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாரு, அவருடைய இதையும் அவருடைய ஸ்டேக் இதில் இருக்குது. ஸோ அவரையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள்லாம் தள்ளி இருக்கிற காரணத்தை தவிர்த்து, மற்றபடி யாருக்கும் பயந்தும் இல்லை எதையும் பேசக்கூடாதுன்னு இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் அரசியல் தாண்டி எங்களுடைய தலைவருடைய கடைசி படங்கிறதுனால நாங்கள் எல்லாமே இது எமோஷ்னலாக இது பீஸ்ஃபுல்லாக முடியணுன்றதுலாம் எங்களுடைய ஆசையாக இருக்குது. இதை நாங்கள் போட்ட பொலிட்டிசைஸ் பண்ணி அடித்து இதை பண்ணி இதில் அதை நாங்கள் காயப்படுத்த விரும்பவில்லைன்னு தான் எங்களுடைய கருத்து. ஓகேண்ணா, ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் அவங்களுக்கு பின்னாடி நான் உங்களை மீட் பண்ணுறதா இருந்தேன்னா, முதல் கேள்வியாக யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவான்னு கேட்டிருப்பேன். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பலரும் அந்த கூட்டணியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அவங்க அனைவரும் அதிமுக பக்கம் போயிட்டாங்க. இது தாவேகாவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? நீங்கள் என்னதான் தனிச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வராக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், நமக்கு வருவாங்கன்னு ஒரு டீம் இருக்கும்போது நம்ம ஒரு ஏக்கத்தில் இருந்திருப்போம்ல, அது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சுல. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. என்னன்னா பொலிட்டிக்கல் நம்பர் அரித்மெட்டிக் இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் மற்ற அரசியல் கட்சிகள் பெருசாக நம்பர் அரித்மெட்டிக். இப்போ திமுக வந்து அவங்க 2016 அவங்க அந்த மக்கள் நல கூட்டணி வெளியே போனப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. என்னன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து 18% 20%. திமுகவுடைய எப்பயும் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்களிக்க முடியாமல் வாக்களிப்பவர்கள், அதில் அவ்வளோதான் அவங்களுக்கு கன்சாலிடேட் ஆச்சு திமுக. ஏன்னா திமுக எப்போவுமே வந்து மக்கள் மனசை வென்ற ஒரு கட்சி கிடையாது. மக்கள் வந்து ஆமாம் இவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள்னு போட மாட்டாங்க. எப்போயும் அதிமுகவுக்கு எதிராக விழுவுற ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டுகள் அது வந்து செக்மெண்டடாக அது எப்போயுமே திமுக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் நம்பர் அரித்மெட்டிக்கு அவங்க வந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு சில அவங்களுக்கு வராத ஓட்டுகள் இருக்குல்ல, இப்போ அண்ணன் திருமாவளவர்களை வைத்து தலித் வாக்கள், அப்புறம் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியினரை வச்சு வந்து தொழிலாளர்களுடைய வாக்குகள், ஸோ இந்த மாதிரியான வாக்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சி அவங்க முக்கியமாக சேர்த்தது வந்து மைனாரிட்டிஸோடைய வாக்கள். ஆனால் யாருக்குமே எதுவும் செய்யலை, மைனாரிட்டிஸுக்கு எதுவும் செய்யலை, தலித் மக்களுக்கும் எதுவும் செய்யலை. தொழிலாளர்கள்லாம் அடித்து துவைச்சு தூக்கி எறியப்பட்டார்கள். இந்த அரசு இந்த 5 வருஷத்தில் எல்லா தொழிற்சங்கத்தையும் துவைச்சி வெளியில் போட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வாக்கள். ஸோ அந்த அரித்மெட்டிக் இந்த இடம் ஃபெயிலியர் ஆகுன்றது எங்களுடைய எண்ணம். ஏன்னா நீங்கள் நம்பர் அரித்மெட்டிக் தான் இந்த கேம் வந்து ஒரு 30 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. ஒரு டைம் இவங்க ஒரு டைம் அவங்கன்னா இந்த நம்பர் அரித்மெட்டிக் தான். சரி, அடுத்த 2006 வித்தியாசமான கூட்டணியை போட்டு திமுக ஜெயிக்கும். அப்புறம் 2011 அதிமுக வித்தியாசமான ஒரு கூட்டணியை போட்டு நம்பர் அரித்மெட்டிக்ல தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இந்த டைம் அதுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த நம்பர் அரித்மெட்டிக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இப்படி போய் நீங்கள் திமுக வாக்களிங்களா இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக இதுவரை தமிழகம் பார்க்காத டிஃப்ரெண்ட் எலெக்ஷனாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஸ்டாண்டை சொல்லிட்டோம். நாங்கள் வந்து இந்த கட்சி சேர்ந்தால் அப்படிலாம் இல்லை, நாங்கள் முழுசாக நம்ம மக்கள் நம்புகிறோம். முழுசாக இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்கன்றதுல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து எங்களுடைய தலைவர் முத நாளில் இதான் எங்கள் ஸ்டாண்டு. நான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருந்தா எங்களுடைய தலைவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதாக அர்த்தமாக இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளவு கொச்சையாக இருந்திருக்கும். ஆனால் முத நாளே 2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து ஆட்சியில் பங்கு, ஏன்னால் சின்ன கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்த இடத்துலையும் அவர் வந்து அவர் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இந்த அறிவிப்பை கொடுக்கல. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும், இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆனால், இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆனால் இது மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நினச்சா பண்ணாத தவிர்த்து எந்த இடத்துலையும் இந்த கூட்டணி வந்தால் தான் நமக்கு எல்லாம் இல்லை. அது பியூராக நாங்கள் எல்லாரும்
100% மக்களை நம்புறோம். எங்களுக்கு இதுல எந்த விதமான சங்கடங்களும் வருத்தங்களும் கிடையாது. யாரு வந்தாலும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும். இல்லைன்னாலும் மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க தெரியும். இந்த டைம் கம்ப்ளீட் நம்பர் அரித்மெட்டிக். போன வருஷம் நான் சொன்னேன், என்கிட்ட ஒருத்தர் வந்து 5% சொன்னவர் இப்போ 27ங்கிறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு மாசம் கழிச்சு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, வந்து சொல்லுங்க, அப்போ இன்னும் வித்தியாசமான ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவீங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டேன். ஸோ அதனால நம்பர் அரித்மெட்டிக் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது எங்களுடைய. விக்கிரவாண்டி மாநாட்டின் போது அதன் பின்பும் தாவேக தலைவர் விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா அங்க முதல் இடத்துல திருமாவளவன் இருந்தாரு. இதற்கு எடுத்துக்காட்டாம ஒரு தனியார் புத்தகம் வெளியீட்டு விழாவிலையும் பேசினாரு. நீங்க இங்க வர முடியலன்னா கூட உங்க மனசு எல்லாமே இங்க தான் இருக்கு, ஐ நோன்னு சொன்னாரு. ஆரம்ப காலகட்டங்களில் விசிகா மீது இருந்த தாவேகாவினுடைய பார்வை அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் காங்கிரஸ் பக்கம் தான் போச்சு. காங்கிரஸ் தாவேகா மேல கொக்கி போடுறாங்களா, தாவேகா காங்கிரஸ் மேல கொக்கி போட்டிருக்கா? அப்பப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் மீட் பண்ணிட்டு போறாரு. காங்கிரஸ் தாவேகா என்னதான் நடக்குது? அந்த புத்தக வெளியீட்டு விழாவை மட்டும்தான் மனசுல வச்சு, ஏன்னா எங்களுடைய தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவனை பற்றி சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா ஏற்பாடெல்லாம் நடந்தப்ப அண்ணன் திருமாவளவர்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தார். அந்த இதில் நடந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்ட நினைவுகளை சொல்றோம். அது மாதிரி எங்களுடைய தலைவர் வர்றார், 2 பேரும் சேர்ந்து வெளியிடணும்னு எல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னாங்க. ஸோ திடீர்னு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவருக்கு ஒரு பெரிய அழுத்தங்கள் உருவாது. அப்போ அவரே ஃபர்ஸ்ட் அறிக்கையில் என்ன சொன்னாரு, இது வந்து நல்லா போய் இது முடிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனால் இந்த பத்திரிகையில ஒரு பத்திரிகை மென்ஷன், இந்த பத்திரிகை இதை சூழ்ச்சியாக வெளியிட்டுட்டாங்க, அதனால எனக்கு பல சங்கடங்கள் பல அழுத்தங்கள், நான் வந்து கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. ஸோ அதுக்காக தான் அந்த இது சொன்னாங்க. ஸோ அண்ணன் திருமாவர்கள் வந்து என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து ஒரு முக்கிய முடிவுகளை ஒரு சில அரசியல் தலைவர்கள் தவற விடுவார்னால அந்த நிகழ்ச்சியை அவர் தவற விட்டது அவருடைய வாழ்நாள் தவறாக இருக்கும் நான் என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன்னா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா ஒரு உச்சபட்சமாக இருக்கிற எங்களுடைய தலைவர் வந்து வெளியிடுறார். அதை அவர் வாங்கியிருந்தால் இது இன்னும் வந்து ஒரு அம்பேத்கருக்கு தமிழகத்துல ஒரு பெரிய செய்கிற ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவற விட்டது அவரை நம்பி இருக்கிற ஒரு மக்கள் இருக்காங்களே, என்னடா திமுகலேருந்து கூப்பிட்டு மிரட்டோன்னே அறிவாலயத்தில் போய் பார்த்துட்டு டக்குன்னு பேக் அடிச்சிட்டாரே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நான் அந்த ஒரு இதை செய்ய மாட்டார்னு நான்லாம் ரொம்ப உறுதியாக நம்பினேன். ஏன்னா 2005 அண்ணன் திரும்ப அவருடைய அரசியல் அப்போ தான் விட்டு நோக்கணும், அது முன்னே வந்தாலும் அப்போ தான் அவருடைய பேச்சுக்கள் வெளியாது. அப்போலாம் நான் நினச்சேன், பரவாயில்ல, பட்டியலின மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் எப்பயும் வித்தியாசமாக இருக்கும், எப்பயும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும், ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும், என்ன பேசணும் ரொம்ப நிதானமாக இருக்கும், ரொம்ப சறுக்கலெல்லாம் பேச மாட்டார், ரொம்ப நிதானமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் அவர் வந்து எப்போ டிஎம்கே கூட சேர்ந்தாரோ அன்னைக்கே அவருடைய, ஏன்னா அவர் கலைஞருக்கு என்னன்னா ஒரு பெரிய சக்தி ஒன்று வளருது, ஒரு நல்ல தலைவர் வளர்றாருன்னா டக்குன்னு கூப்பிட்டு நசிக்கிறார். ஸோ அதை உணராமல் அப்போ போய் தப்பு பண்ணார். அப்போ போய் திமுகவோட சேர்ந்தது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் சரிவு. அங்கே போய் நின்னது 2009 அண்ணன் திருமாவர்களை வைத்து தான் அந்த போராட்டத்தையே ஒடுக்குனாரு. தமிழகத்தில் அந்த மொத்த எழுச்சியும் ஒடுக்குனது அண்ணன் திருமாவர்களுடைய முகத்தை வச்சு அவரை ஏமாற்றி ஒடுக்குனாரு, அத்தோட முடிச்சும் விட்டாரு. ஸோ இந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா ஒரு இந்திய அளவுல ஒரு பெரிய ஒரு பட்டியலின மக்களுக்கு, தலித் மக்களுக்கான ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவா நான் நிறைய பேர்கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இந்திய அளவுல இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல தலித் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. போய் வெஸ்ட் பெங்கால்ல போய் கூட்டிட்டு வருவாங்க, அங்க கூட்டு வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அவர் பண்ண ஒரு பெரிய தவறான முடிவு அந்த முடிவு, அதனாலேயே அவரை ஃபாலோ பண்ணின பெரும்பாலான இளைஞர்கள் மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. என்ன திமுகலேருந்து கூப்பிட்டு மிரட்டினோன்னே அம்பேத்கர் புக் வெளியீட்டு விழாவுக்கே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கே அவரால் போக முடியலன்னா போயிட்டு கூட சொல்லியிருக்கலாமே, அதில் கலந்துக்கிட்டு கூட சொல்லிக்கலாம். இவர் ஒத்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டது தானே. அப்போ இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரோன்னு ஒரு இது வந்துச்சு. கண்டிப்பாக அந்த நிகழ்வில் எங்கள் தலைவர் சொன்னது அந்த புத்தக வெளியீட்டு விழாவை மட்டும்தானே தவிர வேற எதுவும் இல்லை. அதிமுக ஒவ்வொரு கேம்பெயின் போகும்போதெல்லாம் தாவேகா கொடிய உங்களுடைய தொண்டர்களா அதிமுக தொண்டர்களா தெரியல, கொடியை பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. அதற்கு பின்பு அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, சீனியர் சரி, யாருமே தாவேகாவை பத்தி பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் உண்மை தானுங்க? இல்ல, அந்த சூழ்நிலையில நான் அப்பவே வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த டைம்ல நான் தான் பிரஸ் பார்த்து அது அப்பவே மறுப்பு தெரிவிச்சோம் அது இல்லன்னு சொல்லி. அது கூட்டணி அமையாது, அது அவங்க காட்டுறாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதிமுக வந்து தாவேகாவை ரொம்ப சாஃப்டான டோன்ல தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு கடுமையான வேர்டு வருது, பனையூர்
பண்ணையார். ம். நேற்று மாலை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல 41 பேர் இறந்துட்டாங்க. அவங்க யார பார்க்க வந்தாங்க? விஜய் தானே பார்க்க வந்தாங்க. இவர் அங்கேயே போகவே கிடையாது. மீண்டும் ஒரு கொரோனா வந்தா விஜய் வீட்டை விட்டு வெளியில வருவாரான்னு எனக்கு தெரியல. இவரெல்லாம் ஒரு தலைவரா? அவரு சிறந்த நடிகர். இந்த அதிமுக தாவேகா மேலான இந்த தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க ஒரு விஷயம் கிளியரா எடுக்கணும்னு நினைச்சோம். என்னன்னா, அதிமுகவை பெருசாக விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்லிடுறேன். அது ஒரு நான் சொல்லிடுறேன். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு கட்சி மக்கள் மனசுல எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம இங்க வந்து எல்லாருக்கூடயும் நம்ம வந்து போட்டியாக இது பண்ணி நம்ம வந்து ஒரு சராசரி அரசியலை செய்ய எங்களுடைய தலைவர் இங்க வரல. ஸோ அதுல அதிமுக ஏன் விமர்சிக்க வேணாம்னா, ஒரு 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 கட்சிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த கட்சி வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு கிரியேட் பண்ண எமோஷன் இருக்குல்ல, அது அப்படி ஒரு எமோஷன் அந்த கட்சியில. ஏன்னா நான் நிறைய இடத்துல அதிமுகவில் பயணிச்சிருக்கேன். அப்போ நிறைய ஒரு ஒரு பாண்டிப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போவோம். அங்கே ஒரு பெரியவர் வருவார். நான் தான் வந்து 80ல் இங்கே வந்து பூத்து ஏஜென்ட்டாக இருந்தேன். இப்போயும் நான் தான் இருக்கிறேங்கிறார். அப்போ என்னன்னா, அப்போ எம்ஜிஆர் கிரியேட் பண்ண ஒரு எமோஷன் இருக்குல்ல, என் தலைவன் என்னை பார்த்து பாருங்க, அந்த எமோஷனை அம்மா வந்து கேரி அவுட் பண்ணாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க இதை நான் அங்கே ட்ராவல் பண்ணுறப்ப தான் எனக்கு அதோடைய எமோஷன் புரிஞ்சுது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, தொண்டர்களின் ஆசைக்கேற்ப இல்லை தொண்டர்களின் எண்ணத்தை ஒட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சுதான் அதை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியோடைய ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த கட்சியோட தலைவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு ஒரு ஃபிக்சேஷன் இருக்கும். இப்போ இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, இப்போ இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர்கள், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கே தெரியாது. அவங்க வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் வீட்டில் உட்காந்துருந்தேன், திடீர்னு ஃபோன் வந்துச்சு, பாய்ஸ் கார்ட்லேருந்து வந்துச்சு, அம்மா கூப்பிட்டு என்னை வந்து எம்எல்ஏ கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் புரட்சி தலைவரும் திடீர்னு போவாங்க, கூப்பிட்டு வருவாங்க, நீ தான் வாடா, நீ தான் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு போயிடுவாரு, நான் தான் எம்எல்ஏ வரேன். இப்படியானவங்க தான் அவங்க எல்லாமே. இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை மொத்தமாக மாறிடுச்சு அந்த கட்சியில். இந்த இடத்துல நாங்கள் அதிமுகவே நாங்கள் அவங்களே அவங்கள காப்பாற்றிக்க போராடுறப்போ அவங்கள போய் நாங்கள் எண்ணத்தை சொல்லி அவங்கள போய் நாங்கள் என்ன போய் பேசி அதுக்கான எண்ணமும் இல்லை, அது எங்களுடைய டார்கெட்டும் இல்லை. அதனால அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரு விஜய் அவருடைய பார்வையில அரசியலை எப்படி பாக்குறாரு? வெறும் தேர்தல் மட்டும் தான் அரசியல் நினைக்கிறாரா? பிகாஸ் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி மக்களை மீட் பண்றதோ, பேசுறதோ, கருத்து கேட்கறதோ எதுவுமே கிடையாது. கேம்பெயின் பண்றாரு, பொதுக்கூட்டம் வைக்கிறாரு, மாநாடு வர்றாரு, சம்டைம் பஸ்ல போய் மக்கள் மீட் பண்றாரு. அவருடைய பார்வையில அரசியல் அப்படின்னா என்னவா இருக்குன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இல்ல, நீங்க நம்ம பார்த்த காலகட்டத்துல பார்த்த அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த ஒரு சூழ்ச்சியும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்து ஒரு தந்திரம் செய்து நம்ம வந்து ஒரு ஆட்சியை கைப்பற்றணும், இவங்களை தூக்கிட்டு போய் அங்க வச்சு கோவத்தூர்ல வச்சு நம்ம ஆட்சி அமைச்சோம், அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் நினைக்கிறார். நான் நிறைய டைம் திரும்ப சொல்றது, அவர் 1% கூட நெகட்டிவ் இல்லாத பர்சனாலிட்டி என் லைஃப்ல பார்த்த முதல் நம்பர். அவர் நெகட்டிவே இருக்காது, அவர் மனசுல நெகட்டிவா யோசிக்கவே மாட்டார். இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம போய் திட்டி பேசலாம்னா அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ எங்கள் இதில் இருக்க பேச்சாளர்கள்லாம் யாரையாவது ஒரு தலைவர்களை தப்பாக பேசிட்டாலோ இல்லை அந்த ஒருமையில் பேசிட்டாலோ கூப்பிட்டு உடனே சொல்லிடுவார், இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஸோ அவர் எப்பயுமே நெகட்டிவாக யோசிக்கல, பாசிட்டிவாக மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசிப்போம். அது நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரியான கோணத்தில் நம்ம போனாலே மக்கள் ஏற்றுப்பாங்க. நம்ம போய் மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகள் சொல்லியோ இல்லை உடனே கூப்பிட்டு நாங்கள் இதில் நிறைவேற்றி விடுவோம், நாங்கள் உடனே போய் இறங்கி ஆமாம் இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நிறைவேற்றி விடுவோம்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. நாளைக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. எதையுமே நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு போயிட்டு அதை நான் மறுத்துலாம் என்னால் பேச முடியும். நான் தெளிவாக இது செய்ய முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை. என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம், என்ன செய்ய முடியாதோ இதை நம்ம எப்படி திட்டமிட்டு செய்ய முடியுமோ அதுக்கான திட்டத்தை தான் நம்ம கொடுக்கணும். தவறான வாக்குறுதிகள் சொல்ல முடியாதுன்ற ஒருத்தரை சொல்லுங்க. யாருமே வந்து இந்த போன தடவை இவங்க திமுக பண்ணதே என்னன்னா, எங்க போனாலும் ஆமா ஆசிரியர்களா உடனே, செவிலியர்களா நாங்கள் உடனே பணி நியமனம் செஞ்சோம், எல்லாரையும் ஏமாற்றி ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த இதை எங்க தலைவர் என்னைக்கும் செய்ய மாட்டார். எப்பயுமே அவர் வந்து பயங்கர ஒரு நெருக்கடியான டைம்ல கூட இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் அவர் செஞ்சுக்கிட்டே இல்லை. நெருக்கடியை நம்ம ஏத்துப்போம், ப்ரெஷர் இருக்கும் அதை ஏத்துப்போம்,
அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஆனா அதுக்காக நம்ம மக்களை ஏமாற்றக்கூடாதுன்றது அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அதனாலதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இப்படி ஒரு தலைவரோட சேர்ந்து பயணித்தால் எங்களை கொண்டு போய் இந்த தமிழகத்தையும் கொண்டு போய் செலுத்தி விடுவான்ற கான்ஃபிடென்ட் எங்க எல்லாருக்கும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாளிதழ்ல செங்கோட்டையனை தொடர்பா ஒரு செய்தி வந்திருந்தது. அது அவர்கிட்டயுமே நம்ம சந்திச்சு நேர்காணல் எடுக்கும்போது பேசினோம். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அவர் பதில் சொன்ன அடுத்த சில நாட்கள்ல தான் மகாபலிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல உங்க தலைவர் மிக முக்கியமான விஷயத்த பேசினாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து வேலை பார்த்து வெற்றி பெறுவீங்க தானே, எல்லாரையும் சுதந்திரமா செயல்பட விடுவீங்க தானேன்னு சொன்னாரு. இந்த 2 கேள்வியும் செங்கோட்டையன் தொடர்பான ஒரு நாளிதழ் வந்திருந்தது. செங்கோட்டையனை பேச விட மாட்டாங்க, வேலை செய்ய விட மாட்டாங்க, எடுத்த உடனே அவர் தலைவர் கட்சி தலைவரை போய் மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம இங்க வந்திருக்க கூடாதோ, இது மாதிரியான தாட்ஸ்ல தான் செங்கோட்டையன் இருக்கிறதா நாளிதழ் வந்தது. ஆனா அதே மாதிரி திரு விஜய் பேசும்பொழுது இதற்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் அது இருந்தது. நான் சொல்றேன், தாவேக்காவில் செங்கோட்டையன் இருக்குங்களா? செங்கோட்டையன் அவர்கள் சேரும்பொழுது எங்க தலைவர் ஒரு வரவேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. என்னன்னா, யாருக்கும் உரிய மரியாதை, உரிய அங்கீகாரம். ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், நீங்க அந்த பள்ளி குழந்தைகளோட அந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், கடைசி வர குழந்தைக்கு கூட அது ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கூட நின்று நாங்கெல்லாம் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நான் வந்தேன், ஒரு 10 பேர் கொடுத்துட்டு கிளம்பிடுவாருன்னு நினைச்சேன். ஒரு 10 பேர் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு கிளம்பிடுவான்னு நினைச்சேன். கடைசி வரை அந்த கடைசியில உட்காந்துட்டு குழந்தை கூட என்னடா போயிட்டாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, பார்க்க முடியாம போயிடுச்சு, ஏமாந்துடக்கூடாதுன்னு தன்னை வருத்தி கொண்டு நின்றவர் எங்களுடைய தலைவர். எந்த விதத்துலையும் யாருக்கும் அவமரியாதையோ இல்லை யாருக்கும் எந்த விதத்துலையும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை மாற்றியதோ அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு நடந்த என்னன்னா, விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பொறுப்புல இருந்திருக்காங்க விஎம்ஐல இருந்தப்போ. ஸோ அதுல 10 லட்சம் பேர்ல இப்போ நீங்க மாவட்டமா நம்ம சுருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் தான் போட முடியும் மாவட்டத்துக்குள்ள. அப்புறம் அணி பிரிவுகள் போட முடியும். அதுல ஒரு சில பேர் நம்ம கிளைகள்லாம் நிறைய பிரிச்சோம். ஏன்னா முன்னாடி எப்படின்னா ஒரு பெரிய ஒன்றியமா 30,000 ஓட்டுகள் வரைக்குமே ஒரு ஒன்றியமா இருந்திருக்கு. ஒரு ஒன்றியமா இல்ல 60,000 ஓட்டுகளுக்கே ஒரு ஒன்றியமெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பிரிச்சப்ப நிறைய சங்கடங்கள் கட்சி நிர்வாகிக்குள்ள இருந்துச்சு. இதை என்னைக்கு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் எங்க தலைவர் சொல்றேன், அன்னைக்கு வந்ததுனால ஒன்றியம், நகர பகுதி, பேரூர் கழக நிர்வாகிகள் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க எல்லாம் சுதந்திரமா நீங்க உங்க பகுதியில செயல்படுங்க, ஒற்றுமையா செயல்படுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே மக்கள் இயக்கத்துல இருந்தவர்கள ஒரு 20% பேருக்கு தான் பொறுப்புகள் வந்திருக்கு. மீதி 80 இப்போ நாங்க அறிவிச்சதே ஒரு 2 லட்சம் 2.25 லட்சம் 3 லட்சம் பேருக்கு தான் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 6-7 லட்சம் பேர் பொறுப்புகள் இல்லாம இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாரையும் சேர்த்து வேலை பாருங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட இன்னொரு 20க்கும் மேற்பட்ட அணி பிரிவுகளுக்கு பொறுப்புகள் போடாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம எலெக்ஷன் வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ அதுவரை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து வேலை பண்ணணும்னு அங்க இருக்கிற ஒன்றிய, நகர பகுதி, பேரூர் கழக நிர்வாகிகளுக்கு சொன்னது. மற்றபடி இதை நீங்க ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையில வர்றது எல்லாமே திமுகவால் திணிக்கப்படும் செய்திகள் எதுவுமே அவர் பேசும்போது எல்லா சேனல் லைவ் போயிட்டு இருந்தது. சோ அது யாருக்கான செய்தியா, அது அங்க இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மேல இருந்தாங்க, எல்லா மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து நீங்க எல்லாம் ஃப்ரீடம் கொடுங்க, எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து வேலை பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்துதான் இதை நீங்க பண்ணணும்னு சொன்னது மாவட்ட செயலாளர்களுக்கும் கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சேர்த்தா. இது அந்த கோணத்துல தான் சொன்னது, மற்றபடி இல்லை. செங்கோட்டையன் தாவேகாக்கு வந்த பின்பு நிறைய தொண்டர்களும் ஒரு உற்சாகமா இருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப டவுன் ஆனதாக தான் எல்லாரும் பாக்குறாங்க, பேசப்படுறாங்க. முக்கிய காரணம் டிடிவி தினகரன் வராம அதிமுக பக்கம் போனது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வராதது. ஐ மீன் அவர் எடப்பாடி அலோவ் பண்ணாலுமே கூட அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணி அது மூலமா அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவாருங்கிறத சொல்றாங்க. செங்கோட்டையனுக்கு கொடுத்த 2 அசைன்மெண்ட்ல 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னும் 1 50-50 இருக்கு. இப்படி பேசுறாங்க, இது உண்மையா? இது அசைன்மெண்ட்லாம் இல்லைங்க. என்னன்னா, எங்களுக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. யார் எங்க கூட வர முடியும், யார் எங்களோட வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று முந்தா நேற்று நாங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களோட கூட்டணி இல்லை, அதெல்லாம் மறுப்பு ஏன் தெரிவித்தோம். ஏன்னா இது நீங்க முன்னாடியே திரு டிடி அவர்களை பத்தி கேட்டால் நான் அப்பயும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா யார் எங்களோட வர முடியும், வர முடியாதுன்னு. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பயணத்துல எதுக்காக நாங்க மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க. இப்ப நாங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது, ரொம்ப கிளீன் பொலிட்டிஷியன். அவரை யாருமே அவங்க பகுதியிலையும் சரி பொதுவிலையும் சொல்லி
ஒரு நல்ல மனுஷனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க செங்கோட்டையனை தனி நபரா தான் பாக்குறீங்க, அந்த கட்சியில வச்சு பாக்கலையா? இல்ல கண்டிப்பா நாங்க கட்சியில இருக்கிற தொண்டர்கள் வேறு, கட்சியில இருக்கிற மத்த கடைக்கோடி நிர்வாகிகள் வேறு, கட்சியில இருக்கிற ஒரு சில பேரை நம்ம யார் எங்களோட சேர முடியும். இப்போ அவங்களுக்கே என்னன்னா இந்த கட்சியில நம்ம போய் சேர முடியுமான்னு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா எங்களுடைய பயணத்துல எப்படி பயணிக்க முடியும்ன்றதை எங்களுடைய தலைவர் தெளிவா வகிச்சிருக்காரு. ஸோ எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் அண்ணன் டிடிவி வந்து எங்களோட பயணிக்கிறது அவர்னால எங்களுக்கும் அதுல நிறைய சங்கடங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த ஊழல்கள் எல்லாம் குறிப்பிடுவாங்க, அவருக்கும் நிறைய சங்கடங்கள் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து அவரை எங்களோட கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு அதுல முதல்லயே எங்களுக்கான வாய்ப்புகள் நாங்க அதுக்கு வந்து 1% கூட நாங்கள் அதுக்கு ஆசையும் படலை. சும்மா பத்திரிகைகளில் வந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்ததால் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸு கிரியேட் பண்ணுச்சு. இல்லை அவங்க வர போகிறாங்க, இவங்க வர போகிறாங்க, ஏன்னா அவருடைய நெட்ஒர்க்கில் வச்சு அதெல்லாம் வருவாங்கன்னு வச்சாங்க. பட் அது உண்மை இல்லை. யார் எங்களோட வரணும், யார் எங்களோட வர முடியாது, யாரோட எங்களுடைய தலைவர் பயணித்தால், வந்து எங்களுடைய தலைவர் மேடையில் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அதுதான் நாங்கள் வந்து யோசிச்சு செயல்பட்டுருக்கோம். தவிர நம்பர் அரித்மெட்டிக்காக, நான் திரும்ப தான் சொல்றேன், நம்பர் அரித்மெட்டிக்காக இவர் வந்தால் எங்களுக்கு பர்சன்டேஜ்லாம் இல்லை. மக்கள் முடிவு பண்ணணும் இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடணும்னு, மக்கள் முடிவு பண்ணணும் இந்த தடவை யார் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க தெளிவா இருக்காங்க. அதை மட்டும் தான் நாங்க நம்புறோம். ஓகே, ஆக்சுவலி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி ஆட்சி அமைப்போம், இந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்களா? அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தானே நீங்க சொல்லியிருப்பீங்க. அன்னைக்கு சொன்ன விஷயமும் ஒன்று இருந்துச்சு, பட் இன்னைக்கு இவங்களாம் வரமாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க இதை எதிர்பார்க்கலன்னு சொல்றீங்களா? இது வந்து இந்த தேர்தலுக்காக இல்ல, போன தேர்தலுக்காக இல்ல, இதுதான் தமிழக அரசியல்ல ஒரு 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 கூட்டணி கட்சிக்கு இப்படிதான் பயணிக்கணும், ஒரு கூட்டணி கட்சியை இப்படிதான் நடத்தணும், இல்ல மக்களுக்கு எப்படி செய்யணுமோ இப்படிதான் செய்யணும்ன்றது எங்களுடைய தலைவர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வகுத்துட்டார். இப்படிதான் ஒரு பயணிக்கணும்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வந்து ஆட்சியில பங்கு கொடுப்பான்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவர் வந்து அவருடைய பயணத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் அந்த மக்களுக்கு செய்ய முடியும். இது இல்லாம நம்ம போய் சேர்ந்தோம்னா அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு காம்ப்ரமைஸ்டா வேற ஒரு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்க வந்து கூட்டணி சேர்ந்திருக்கீங்க, அந்த கூட்டணி கட்சிக்காக நீங்க ஒன்று விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் செய்யாமல் ஆட்சியில பங்கு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவான பார்வையில கொண்டு செல்லும். அப்போ அது செய்ய வேண்டிய எண்ணத்துல இருந்தால் மட்டும் தான் நம்மளோட கூட்டணி சேருமே தவிர்த்து நம்ம போய் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம பேசின ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியுமா? எதையுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அதனால எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ் எங்க தலைவர் செய்ய மாட்டார்ன்றதை அதை எங்க தலைவரும் சொன்னார், இல்லை எல்லாரும் சொல்றது காரணம் அவருடைய எண்ணம் புரிந்து நாங்கள் சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணியை நோக்கி பலரும் போயிட்டாங்க. தேமுதிகவும் ராமதாஸ் தரப்பு பாமகவும் தான் பேசும் பொருளா இருக்கு. தேமுதிகவில் இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கோரிக்கைகள் மினிமம் 30 தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். அப்ப இதை வந்து திமுக கொடுக்கலாம், இல்லைன்னா அதிமுக கொடுக்கலாம். தாவேகாவிற்கான வாய்ப்பே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி அவங்க தாவேகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய எந்த டாக்ஸ்லையும் இல்லை, அதை ஏற்கனவே நாங்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டோம். தேமுதிகவும் எங்களுடைய எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அவர்களோட பேச்சுவார்த்தையோ இதுவோ இல்லை. வர்றதெல்லாம் ரூமர்ஸ். நாங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், எங்களுடைய தலைவர் யாருடன் பயணிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அவங்களோட மட்டும்தான் எங்களுடைய தலைவர் பயணிப்பார். நாங்கள் யாரையும் வந்து யார் கூட இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அவரோட மட்டும்தான் எங்களுடைய தலைவர் பயணிப்பார் என்பதில் நாங்கள் தெளிவாக. உங்க தலைவர் பயணிக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா சோசியல் மீடியால 2 பேர் தான் பேசுறாங்க. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிகா. இந்த 2 பேரை தான் மைண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. அவங்களுடைய ஒரு சேஞ்சஸும் அவங்களும் மனசுல எப்படி இருக்குன்னு, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் எங்களுடைய பயணத்துல எங்களுடைய தலைவர் வந்து கடந்த ஒரு வருடமாவே எல்லா தொகுதிகளுக்கும் நாங்கள் கிளையிலேருந்து எல்லா ஏற்பாடுகளும், வேட்பாளர் எப்படி இருக்கணும், எல்லா தேர்வுகளும், யார் எங்க எப்படி இருந்தால் நல்லா சரியா இருக்கு, இதெல்லாம் தயாரிப்பு பணிகள் இருக்கும். யாராவது வந்தால் எங்களுடைய தலைவர் அதை அறிவிப்பார். வந்தா அதற்கான ஒரு பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக மரியாதையும் கொடுக்கப்படும். அதுல டெஸ்பரேட்டா இருக்கோமா இல்லை, இன்னொன்று இவங்க தான் வரணுமா இல்லை, கண்டிப்பாக இந்த பயணத்தில் நம்மளோட பயணிக்கணும்னு யாருன்னு முடிவு பண்ணிருக்கோம், அவர்கள் யார் வந்தாலும் எங்களுடைய தலைவர் கண்டிப்பா ஏற்றுக்கிட்டு அதுக்கான அறிவிப்பார். சொன்ன எந்த கட்சியுமே வரமாட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் வர போறாங்கன்னு தெரியல. சரி, பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்திச்சு 2 தடவை பேசிட்டு போயிட்டாரு. நான் நிறைய பேரை சந்திக்க தான் செய்கிறேன், யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. விஜயை மீட் பண்ண மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க? என் தலைமையே சும்மா தானே இருக்குன்னு அவர் ஒரு பதில சொல்றாரு. இல்லை என்னன்னா, இப்போ எங்களுடைய தலைவர்
இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்ற, செல்வாக்கை பெற்ற, மக்களோட நம்பிக்கையை பெற்ற தலைவர். நிறைய பேர் எங்களுடைய தலைவரை சந்தித்து அவருடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட வேணும். நிறைய பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க, நிறைய பொதுவான அரசியல் ஆலோசகர்கள் சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் சந்திக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவருடைய நேச்சர். இப்போ நான் சந்திச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய தலைவருடைய எண்ணங்கள், அவருடைய தனித்தன்மைகள் எனக்கு புரிஞ்சது. ஸோ அதற்காக நிறைய பேர் சந்திப்பார்கள். அதை நீங்க பல இடத்துல முடிச்சு போட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதற்கு காரணம் சொன்னீங்கன்னா அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வெளியில எப்படி வேணாலும் முடிச்சு போட்டு அரசியலாக திருப்பி நாங்கள் வந்து பத்திரிகைகள்லாம் நீங்க பரவல். பட் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் பலர் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க, பேசுவாங்க, இருக்கும். பட் அதையும் இல்ல, அது யார் யார் முக்கியமாக இந்த அரசியல் ஆலோசகர்கள் நிறைய பேர், பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, எங்களுடைய தலைவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் சந்திப்பாங்க. ஒரு தலைவரை சந்திக்கிறதுல பொதுவான நபர்கள் சந்திக்கிற எந்த தவறும் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட சந்திப்புகள் நிறைய வந்து அவருக்கு அது சந்திக்கணும், சந்திச்சாதான் எங்களுடைய தலைவரை பத்தின விஷயங்கள் அவருடைய எண்ணத்தை பற்றி தெரியும்ன்றதுல அதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க அரசியலோட முடிச்சு போட வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய நிச்சயமா. எதுக்கு எடுத்தாலும் கெரியர் உச்சத்திலிருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. பதிலடி கொடுக்கும் விதமா தமிழிசை சொல்றாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் கெரியர் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு மருத்துவரா, ஏன்னா சிரிக்கிறீங்க, ஒரு மருத்துவரா இருந்து வந்திருக்கேன். அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்து வந்திருக்கிறாரு. நாங்களும் உச்சத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இதையே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது அவங்களுடைய துறையை அவங்க விட்டுட்டு வந்ததை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இங்க என்ன மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சபட்சத்தில் ஒரு மக்களிடம் போய் ரீச் ஆன ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர். நீங்கள் இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு வராருன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவங்க இருப்பாங்க, இப்போ கரண்ட்டில் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரி, யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷனில் இருக்கவங்க ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. நீங்கள் 3000 பேரில் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வர்றதும், ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒரு வருஷத்துக்கு அவருக்கு சும்மா டைம் பாஸ்க்கு நடிச்சிட்டு வந்தாலே ஒரு 500 கோடி ரூபா அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்படும். இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து இதே நிலையில சாதாரணமாக ஒரு ரொம்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலனாலும் சாதாரணமாக இன்னொரு 10-15 வருஷத்துக்கு இந்த பீக்கில் ஒரு 65 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். அதை வேண்டான்னு ஒருத்தர் எடுக்கிற முடிவு சாதாரண முடிவாக நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு டாக்டர் வேலையை விட்டுட்டு வர்றதுக்கும், இல்லை ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வர்றதுக்கும், இல்லை இப்படி ஒரு உச்சத்தில் இருந்து இவ்வளோ ஒரு பீக்கில் இருந்து விட்டுட்டு வர்றது. இப்போ நிறைய பேர் இதே மாதிரியாக சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்தாங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. புரட்சி தலைவர் எப்படின்னா, அவருக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச துறை சினிமா துறை. அவர் அப்போ தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அவருக்கு பிடிச்ச துறை சினிமா துறை. அவருக்கு அதுலேருந்து வர வேண்டிய எண்ணமே இல்லை. அன்னைக்கு கலைஞர் ஒரு அமைச்சர் மட்டும்தான் கேட்டார். அவருக்கு ஒரு அங்கீகாரம் கேட்டார். நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பதவி கேட்டார். தன்னை கூட வந்திருக்க ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது கொடுக்கலாம்னு எண்ணத்தில் கேட்டார். அதுவும் மறுக்கப்பட்ட பொழுது, அவர் நீக்கப்பட்ட பொழுது அந்த முடிவே எடுத்தார். அவரை ஃபோர்ஸ்டு டு டேக் த டெசிஷன் தான். அவர் வந்து எம்ஜிஆர் வாஸ் ஃபோர்ஸ்டு டு டேக் அ டெசிஷன். நீ கட்சி ஆரம்பிச்சே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து மக்களுக்காக அப்படியே ஒரு போன பாதையில் டப்புன்னு நிப்பாட்டிட்டு இதை வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கடுமையான ஒரு முள் பாதையில் எடுத்து பயணிக்கிறேங்கிற டெசிஷன்லாம் சாதாரண டெசிஷன் கிடையாது. இப்போ அவர் வந்து நான் தான் சொன்னேன், அவர் ராஜா மாதிரி தானே இருக்காரு, அவர் சிஎம் மாதிரி தானே இருக்காரு. அவர் போகிற இடத்துல அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் இதுக்கு வந்து இந்த சிபிஐ சம்மன்னு, இந்த அலைச்சல், இந்த கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்கணுமா? இது அவருக்கு தேவையா? இப்போ அவர் ஏற்கனவே அப்படி தானே இருக்கிறார். நல்ல உச்சத்தில் ராஜா மாதிரி தானே இருக்கார். அவருக்கு இது தேவையா? அவசியமா? இந்த டெசிஷன் வந்து நீங்கள் வேற யாரு கூட கம்பேர் பண்ண தேவையில்லை. இந்த டெசிஷன் முற்றிலும் ஒரு ரொம்ப பியூரா, ரொம்ப ஒரு கிரேட் ஹார்ட்டடா அவர் வந்து மக்களை மட்டும் மனசுல வச்சிருக்காரு. அதை சும்மா போற போக்குல யாராவது பேசுற அளவுக்குலாம் மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து சும்மா ஏதாவது சொல்றோம்னு தினமும் தமிழிசைக்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல போய் மக்களை பார்க்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெற சொல்லுங்க. எந்த மக்களையே பார்க்காம யாரையாவது கூட்டணி கூட்டிட்டு வந்து ஜெயிச்சுட்டு நாங்கள் எம்எல்ஏ ஆவோம், ஆட்சியை பிடிப்போம்னா என்ன? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே புரியல. நாங்களும் 6 மாசமா தமிழிசைக்காக வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இல்லைங்க கூட்டணிலாம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி கூட இல்லை,
இல்லைன்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தினமும் காலையில் வந்தால் எதையாவது நீங்கள் பேசி உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் பரபரப்பாக்கணுன்றதுக்காக எதையாவது பேசுறதுக்கு பதிலாக போய் மக்களை சந்திச்சிங்கன்னா, ஒரு தொகுதி எடுத்து அந்த தொகுதியில் போய் மக்களை நிறைய பேர் சுயேட்சா நின்றுலாம் ஜெயிச்சிருக்காங்க. 25 வருஷமா நீங்கள் அப்போ அரசியல் இருக்கீங்க, போய் ஒரு தொகுதியில் ஒரு எடுத்து வேலை பார்த்து மக்களை சந்திச்சு நேரம் பார்த்துருந்தா அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு தினமும் காலையில் வந்து நீங்கள் வாங்க எங்களோட கூட்டணி வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு 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 தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்களுடைய தலைவர் எவ்வளோ பெரிய எண்ணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்தார், உங்க கூட சேர்ந்து உங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கா இல்லை வேற யாரையாவது முதலமைச்சர் ஆக்குறதுக்கா? அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை அவருடைய கரியரையே அப்படியே டப்புன்னு நிப்பாட்டிட்டு இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இவ்வளோ ஒரு கடினமான பாதையை எடுத்தாருன்னா வந்து இங்கே இருக்கிற இவங்களை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கா? இல்லை, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை எப்படி எந்த கெப்பாசிட்டியில் இருந்தால் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு மட்டும்தான் அவர் இங்கே வந்திருக்காரு தவிர்த்து வேற யாருக்காகவும் இல்லை, மக்களுக்காக மட்டும்தான் சொல்லி. நிறைய புது புது கட்சிகள்லாம் வருது, இதெல்லாம் வெறும் அட்டை தான், காற்று அடித்தாலே பறந்துடுன்னு உதயநிதி சொல்லியிருக்கிறாரு. சார் உதயநிதியா? சரி, உதயநிதி அவருடைய லெகசி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா இருந்தாரு, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் நமக்குலாம் வந்து ஒரு பாரம்பரியமா, இப்போ நீங்க ஒரு சாதாரணமாக நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றப்ப சொல்லி பேசினேன். ஜல்லிக்கட்டுலாம் நம்ம பார்க்க போனோம்னா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீங்கள் போய் பார்க்க போயிருக்கீங்களா? நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காருவீங்க. இவர் போன தடவை ஜல்லிக்கட்டு இவர் போனப்போ இவரும் இவருடைய மகன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எதனால உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது? இப்போ நீங்கள் வந்து அவருக்கான ஒரு முக்கியத்துவம் எதனால் கிடைக்குது? அவங்க தாத்தா சிஎம் இருந்தார், அப்படி தானே? அவங்க அப்பா சிஎம் இருக்கிறார், அதனால தானே? நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட்டிங்களா? இல்லை இந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாவது பெருசாக நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து இப்போ காமராஜர் மாதிரியோ தன்னை தானே உழைத்து 30-40 வருடங்கள் உழைத்து நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிட்டிங்களா? சும்மா ஒரு ஃபர்னிஷ் பண்ணி பக்கா ஃபர்னிஷில் ஒரு குறிஞ்சி இல்லம் கொடுத்துட்டா அதை நான் படுத்து காலைல மதிய வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன்ற நபரை பற்றி நம்ம வந்து பேசவே தேவையில்லை. இந்த நபர்களை, இந்த குடும்பத்தை முதல்ல இங்கேருந்து தூக்கி நம்ம வெளியே அமிச்சாதான் இந்த நாடு ஃபர்ஸ்ட் உருப்படும். அவர்லாம் நம்ம வந்து எந்த கன்சிடரேஷன்லையும் தயவு செஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. அவர்லாம் பேச வேண்டிய தகுதியும் கிடையாது, பேசுகிற தகுதியும் கிடையாது, நம்ம வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நபரும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த கன்சிடரேஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. இலவசம்னு சொல்லி மக்களை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு கொந்தளித்த விஜய் காஞ்சிபுரத்தில் என்ன பேசினாரு? இல்லை, அதாவது என்னன்னா, இலவசம்னு இவர்கள் சொல்லி ஓசின்னு சொல்லி மக்களை அசிங்கப்படுத்தாதீங்கன்றதான். ஏன்னா இப்போ சொன்னமே, குறிஞ்சி இல்லம் என்னது? குறிஞ்சி இல்லம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, குறிஞ்சி இல்லம் வந்து உங்களுக்கு இலவசமாக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு நீங்கள் வேலை பார்க்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டு உங்களுக்கு இல்லம் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கான இல்லம் அது இல்லை. ஸோ அது மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மக்களுடைய வரி பணத்துல தானே கொடுக்குறோம். மக்களுக்காக தானே இந்த சிஸ்டமே. எல்லாரும் சேர்ந்து வரியை போட்டு, எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு கலெக்டரையோ ஒரு ஐஏஎஸ்ஸையோ ஒரு ஐபிஎஸ்ஸையும் ஒரு ஆர்டிஓவையும் நியமிச்சு எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் ஒரு வரியை கொடுத்து நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு தானே கொடுத்துருக்காங்க. அதுல மக்களுக்கு எப்படி கொடுத்தா என்ன, எப்படி பங்களிச்சா என்ன? அதை நீங்க ஏன் போய் ஓசின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு பொன்முடி அவர்கள் வந்து ஓசி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன நினைச்சு அவர் சொல்றாரு? ஓ, அவர் வந்து பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு மன்னராக இருக்கிறார், உனக்கு ஓசியா நான் கொடு. உனக்கு இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்து 5-10 கொடுத்தாங்கல்ல தான், அதில் தான் உங்க காரே ஓடுது. 5-10 கொடுத்தது தான் உங்களுக்கு வீடே வச்சிருக்கீங்க. அந்த வீட்டில் ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கீங்களே அந்த ஒவ்வொரு அமைச்சர்கள்த்தையும், அது அந்த மக்கள் 5-10 கொடுத்து அவங்க வரியில கொடுத்தது தான். ஸோ அந்த உணர்வு கூட இல்லாமல் இந்த மக்கள்னால தான் இந்த நம்ம எல்லாம் வந்து இந்த மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவையும் நம்ம நிர்வகிக்கக்கூடிய தகுதியை அந்த 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 இடத்தை மக்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு புரிதலே இவங்களுக்கு மறந்து போச்சு. நம்ம எல்லாம் வந்து ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப திமுக இருக்கிற அமைச்சர்கள், மற்ற அதிமுக நம்ம எல்லாம் வந்து ஆள பிறந்தவர்கள், இவரெல்லாம் நமக்கு கீழே இருக்கிற மக்கள், இவங்களுக்கு ஒரு 2 விஷயத்த தூக்கி போட்டா சரியாயிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாகிவிட்டது. இல்ல, இது வந்து நார்மல் ஒரு 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 அந்த காலத்துல அரசர் காலத்துல வரி போட்டு ஒருத்தரை உருவாக்கி ஒருத்தரை அங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்களே, அதுதான் இந்த சிஸ்டம். அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு கார் டிரைவரை கொடுத்து, அந்த டிரைவருக்கு சம்பளத்தையும் கொடுத்து, அந்த காருக்கு டீசலையும் கொடுத்து, அதுக்கு ஒரு சைரனையும் போட்டு இவங்க தான் ஓட விட்டுருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு. அவங்களுக்கு நீங்க அவங்க வரி பணத்துல நீங்க செஞ்சதை ஓசின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நீங்க எந்த இடத்துலயும் இருக்கீங்க, உங்களுடைய எண்ணமே. நீங்க அங்கிருந்து நீங்க இவர்களை பார்க்கும் தூரம் வந்து இருக்குல்ல, மக்களை, சாதாரண மக்களை பார்க்கும் தூரம், அவர்களை மாற்றவே முடியாது. நீ போய் நீங்க திரு பொன்முடி அவர்களையும் திரு உதயநிதி அவர்களையும் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களையும் மாற்ற முடியுமா, இல்ல திரு நேரு அவர்களையும் மாற்ற முடியுமா? நம்ம தான் சிஸ்டமையும் புது பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் புது நபர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தான் மக்கள் அரசியலை நோக்கி வர்றாங்கன்ற நாங்கள் ஒற்றை வரியில சொன்னது. இதை மொத்தத்தையும் மக்கள் உணர்ந்துதான் வர்றாங்க.
அதை உணர்ந்து தான் அவங்க இன்னைக்கு எங்களை நோக்கி வர்றாங்க. ஒருவேளை விஜய் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் கர்நாடகாவிலும் கேரளத்திலும் காங்கிரஸின் கை ஓங்கும், அதனால அவர் வரலாங்கிறதெல்லாம் சொல்றாங்களா, இதெல்லாம் உண்மைதானா? நிறைய நிறைய செய்திகள் அடிப்படையில் நிறைய வர்றதை நான் பதில் சொல்ல முடியாது. பட் எங்களுடைய தலைவருக்கான ஒரு பாசிட்டிவ் மக்களுடைய செல்வாக்கு தென் தமிழகம் முழுவதும் இருக்கு. ஏன்னா அவர் கேரளா போனப்போ எங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா கேரளாவில் இங்கே எப்படி ஒரு ஆரவாரம் இருக்கோ அந்த, ஏன்னா கேரளாவில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையை ரொம்ப உச்சத்தை தூக்கி வைக்க மாட்டாங்க. கேரளாவில் அது நார்மலாக பார்ப்பாங்க. ஸோ அங்கேயே பயங்கர ஒரு இங்கே எப்படி ஒரு அன்பும் பிரியமும் பாசமும் இருக்கோ அதே அளவிலான ஒரு எமோஷனை பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக தென் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவருக்கு நல்ல ஒரு மக்கள்கிட்ட நல்ல ஒரு அபிமானமும் அன்பும் இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. பட் அது இப்போ பொலிட்டிக்கலாக ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு நான் பதில் சொல்ல வேண்டாம். பட் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறோம். தேமுதிக, அதிமுக, அமமுக, அன்புமணி, ராமதாஸ் இவங்களெல்லாம் பற்றி நான் கேள்வி கேட்கும்போது ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, வரலங்க, வேணாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் காங்கிரஸை பற்றி பேசும்போது காலம் பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க. என் கையில் இல்லைல்ல, உங்கள் கையில் இல்லைல்ல. எது ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் எங்களுடைய தலைவர்கிட்ட இருந்த பாசிட்டிவ் அறிவிப்பு இருக்கும். இல்லை என்றாலும் எங்களுடைய பயணம் தொடரப்போகுது. ஏன்னா நாங்கள் அரித்மெட்டிக்கை நம்பி இல்லைன்னு சொல்லிட்டோம். மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேஷன்ஸில் நான் எந்த பதிலையும் சொல்ல வேண்டிய, எல்லாமே இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கு. எது நடந்தாலும் நல்லது, இல்லை என்றாலும் எங்களுடைய பயணத்தில் சிறப்பாக தொடரும். காங்கிரஸ் ஊழல் செய்த கட்சியா, ஊழலுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்லாத கட்சியா? இல்லை, ஒரு கட்சியோடைய பயணத்தை நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1883 ஆரம்பிச்சு. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், பல கட்சிகள் மேல விமர்சனம் பண்றோம்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். 83 காங்கிரஸ் ஆரம்பிச்சு சுதந்திர போராட்டம் முடித்து அதுக்கப்புறம் நேரு அவர்களும் பட்டேல் அவர்களும் சேர்ந்து இந்த மொத்த இந்தியாவையும் சீரமைச்சு கொண்டு வந்த ஒரு காங்கிரஸை சொல்லுவீர்களா? ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சிலரால் தவறாக வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸோடைய பயணம் மிக நீண்ட பயணம். அதை நீங்க காங்கிரஸை ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள வச்சு நம்ம வரையறுக்க முடியாது. ஸோ அந்த காங்கிரஸை இந்த செக்மெண்ட்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடன் வந்த பிறகு, எங்களுடன் யார் வந்தாலும், நாம் இப்போ காங்கிரஸ் நீங்க நான் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா இது எங்க தலைவர் அறிவிக்கணும். எது வந்தாலும் அப்புறம் தான் தெரியும். பட் சும்மா நான் சொல்றேன், நீங்க ஒரு கட்சியை பத்தி நாங்கள் சும்மாலாம் சொல்ல முடியாது. பட் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய பயணத்தை நீண்ட பயணத்தை பார்க்கணும். பட் எங்களுடன் யார் வந்து பயணித்தாலும் அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர் எப்படி கொள்கையை வகுக்கிறாரோ, இதை நாங்கள் எப்படி பயணிக்கிறோமோ அது தெளிவாக எங்களுடைய நிர்வாகிகள் எப்படி பயணிக்கணும்னு எங்கள் சொன்ன தலைவர் அந்த வழியில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே பயணம், ஒரே எண்ணமாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களுடைய தலைவர் செய்து கொள்ள மாட்டார் அப்படின்றதுல நாங்கள் திரும்பவும் ஆணித்தரமாக சொல்லிக்கிறோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.